மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே.
வரங்களை பொழியும் வான்மழையே வரும் காத்திட வருபவளே வரங்களை பொழியும் வான்மழையே வரும் காத்திட வருபவளே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை மீட்டாய் இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை மகிழ்வுடன் வருவோம் அவரில்லம் நீ பலிக்கும் ஊற்றில் பருகிடுவோம் கல்வாரி பலி இது கருணையின் பலி இது தேவனின் பேரன்பே கல்வாரி பலி இது கருணையின் பலி இது தேவனின் பேரன்பே நம் தேவனின் பேரன்பே இறைகுலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது கருணை மலையென இதயம் இறங்கிட காக்கும் தேவனிங்கே பேரன்பின் வழியிலே அன்பின் வழி காத்திருக்கும் தேவனிங்கே அன்பால் பிறந்தோம் அன்பால் வளர்ந்தோம் அன்பால் வாழ்வடைந்தோம் அவர் அன்பின் வழியில் அன்பின் ஒளியிலே அன்பை கொண்டாடுவோம் திருகரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார் திருகரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார் அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோ இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது இறையருளே இதயத்திலே எழுந்திடும் நேரம் இது பாலை நிலத்திலே மன்னா பொழிந்து பாதுகாத்த தேவன் இந்த பாவ நிலத்திலே பாதை வகுத்திட பலியும் உணவுமானார் தேவனின் அன்பு தேடும் அன்பு தேற்றும் பேரன்பு நம்மை தாங்கிடும் அன்பு தேவையிலே உறவாகிடும் தாயன்பு விண்ணகம் தேடும் தந்தையின் மந்தைகளே விண்ணகம் தேடும் தந்தையின் மந்தைகளே விடுதலை அடைந்திட விடியலில் நடந்திட விரைவோம் மானிடரே இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது இறையருளே இதயத்திலே
மகிழ்வுடன் வருவோம் அவர் இல்லம் நீட்டளிக்கும் மூச்சில் பருகிடுவோம் கல்வாரி பலி இது கருணையின் வழி இது தேவனின் பேரன்பே கல்வாரி வழி இது கருணையின் வழி இது தேவனின் பேரன்பே நம் தேவனின் பேரன்பே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பரலோகத்தாயின் அன்பு பக்தர்களே, வீழ்ச்சியுற்ற மானிட இனத்தை எழுச்சியோடு உருவாக்குவதற்காக கடவுள் வகுத்து கொடுத்த மீட்பு திட்டத்திற்கு இதோ நான் அடிமை என்று அர்ப்பணித்த அன்னை மரியாள் பாவ மாசு இல்லாமல் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்த காரணத்தினால் இந்த படைப்பு அனைத்திற்கும் மேலாக கடவுளால் முழுமையாக மாட்சியோடு மேன்மைப்படுத்த ஒரு நிகழ்வுதான் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு. இதைத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடி வந்து இந்த விழாவை பரவசத்தோடு கொண்டாடி வருகிறோம். 2 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு புத்துணர்ச்சி பெற்ற உணர்வோடு மீண்டும் அன்னையின் பாதத்திலே அமர்ந்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அன்னையே தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் என்று நம்பிக்கையோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமது ஆயருக்கும் நமது பங்கு தந்தைக்கும் இது முதல் தேரடி திருப்பலி. நமது மறை மாவட்டத்திற்கு இது பொன்விழா திருப்பலி. நமது இந்திய தேசத்திற்கு இது பவள விழா திருப்பலி. எத்தனை விழாக்கள் கொண்டாடினாலும் அத்தனை விழாக்கள் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஆசீர் நாம் எல்லாரும் இந்த பரலோக அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வதில் கிடைக்கின்ற பேரு மகிழ்வுதான். ஏனென்றால் அந்த அன்னை கடவுளால் மேன்மைப்படுத்தப்பட்டது போல அவர் வழியாக ஆசிரை பெற வந்திருக்கிற நம் எல்லாரையும் கடவுள் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அந்த அன்னையைப் போல நம்மையே ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடைய அர்ப்பணத்தை புதுப்பிப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவதால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக நடக்க இனி வருகின்ற காலங்களில் நாம் விரும்பி கேட்கிற அனைத்து நன்மைகளும் நமக்கு நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியில் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் நிறைவேற்ற நம்மை தகுதியாக்கிக் கொள்வதற்காக குற்றமுறைகள் பாவங்கள் தவறுகளுக்காக மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாருடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பரவலிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும் மேலுரை உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்த வாசகம் அதிகாரம் 11 இறைமுத்துக்கள் 19 அதிகாரம் 12 இறைமுத்துக்கள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. வேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ களவரிடம் அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மரசி
வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது. ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்.
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எம் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொள்கின்றார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாய் இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரலோக தாயின் பக்தர்களே, அன்னையின் முன்னேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட அவருடைய தேரடியின் பாதத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக குழுமி இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து இறை வார்த்தைக்கு செவிமடுக்கவும் ஆண்டவரை நாம் திருவிருந்தில் பங்கு கொள்ளவும் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு நமது காமநாயக்கன்பட்டி பங்கு உருவாகி 337ஆம் ஆண்டாக இருக்கின்றது. இந்த 337ஆம் ஆண்டிலே அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் என்னை எல்லா தலைமுறையினரும் போற்றி புகழ்வர் என்று பாடினார்கள் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி நான் கேட்டோம். இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று சொன்னார்கள். அவர்கள் பாடியது ஏறக்குறைய 30-31ஆம் ஆண்டு. இன்று 2022ஆம் ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கிற நாம் இந்த தலைமுறையிலே தலைமுறையாக என்னை போற்றுவார்கள் என்ற அன்னை கூறிய வார்த்தைக்கு ஏற்ப இன்று இந்த புண்ணிய ஸ்தலத்திலே அன்னையை நாம் ஏற்றி போற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவும் இருக்கின்றது. நமது பங்கின் 337ஆவது ஆண்டாக இருந்தாலும் நமது மறைமாவட்டம் உருவாகி 50ஆவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 1973ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை மறைமாவட்டம் உருவானது. இந்த பொன்விழா ஆண்டின் ஆரம்பத்திலே அன்னை மரியாளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் திரு அவை அன்னையை பற்றி அதிகமாக பேசுகின்றது. புனிதர்களுடைய வரிசையிலே முதலாக இருப்பவர் அன்னை மரியாள். அன்னை மரியாளை பற்றி நமது திரு அவை அதிகமாக பேசுகின்றது. அன்னை மரியாளை நாம் எங்கு பார்க்கிறோம், எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்று பார்ப்போமே என்றால், நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், சந்தேகமே கிடையாது. விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 மேற்கோள்களும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 14 மேற்கோள்களும் அன்னை மரியாளை பற்றி குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆதி திருச்சபையிலே இந்த விவிலியத்தில் கொடுக்கப்பட்டதை விட மக்களுடைய மத்தியிலே பலவிதமான அன்னை மரியாளை பற்றிய கொள்கைகளும் அன்னை மரியாளை பற்றிய படிப்பினைகளும் மக்களுடைய மத்தியில் நிறைவாக இருந்தன. மக்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக அன்னை மரியாளை மிகவும் அதிகமாக போற்றி புகழ்ந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் சொன்னேன் விவிலியத்தில் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது என்று. இது திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விவிலியம். ஆனால் திரு அவையால் தூய ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட நற்செய்தியின் புத்தகம் என்று ஏற்றுக்கொள்ளப்படாத புத்தகமாகிய யாக்கோபின் நற்செய்தி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அது அன்னை மரியாளை பற்றி அதிகமாக பேசுகிறது. அன்னை மரியாளுடைய பெற்றோர்களை பற்றி சொல்லுகிறது.
மரியா எப்படி கருவுற்றார், எப்படி மரியாவுடைய பிறப்பு இருந்தது, அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி சூசையப்பருக்கு மன ஒப்பந்தமானார், எப்படி புனிதத்துவத்திலே சிறந்து விளங்கினார், எப்படி குழந்தையை பெற்றெடுக்கும் போதும் பெற்ற போதும் பெற்றெடுத்த பிறகும் கன்னியாக விளங்கினார் என்று அழகாக அந்த யாக்கோபின் நற்செய்தி எடுத்து சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னும் பல புத்தகங்கள், தோமையாருடைய நற்செய்தி புத்தகமும் சொல்லுகிறது, அன்னை மரியாளை பற்றி அழகாக சொல்லுகிறது. இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்று பார்ப்போமே என்றால், இறை மக்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக நேரடியாக பார்த்த சில தலைமுறையினர்கள் கொடுக்கப்பட்ட எழுத்தின் வடிவமாக அன்னை மரியாளை பற்றி பலவிதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக பலவிதமான திருவிழாக்களும் அன்னை மரியாளுக்கு கொண்டாடப்பட்டு வந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியில் பார்க்கும் போதுதான் அன்னை மரியாளை திரு அவை போதிப்பதற்கு முன்னதாகவே, திரு அவை தனது கோட்பாடில் கொடுப்பதற்கு முன்னதாகவே மக்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக, சென்சுஸ் ஃபிடெயி என்று சொல்லக்கூடிய மக்களின் நம்பிக்கையின் வெளிப்பாடாக, மக்களுடைய மத்தியிலே இருந்து அவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக அன்னை மரியாளை பற்றி பலவிதமான கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த கோட்பாடுகளின் பின்னணியில் நாம் அன்னை மரியாளை புகழுகிறோம், போற்றுகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் இப்படி பார்ப்போமே என்றால், திரு அவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து மக்களுடைய நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு அந்த நம்பிக்கைக்கு உரு கொடுத்து விவிலிய பின்னணியிலே என்னென்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சிந்தித்து பார்த்து நிறைய கோட்பாடுகளை கொடுக்க ஆரம்பிக்கின்றன. முதலாக நாம் சொல்லுவோமே என்றால், 431ஆம் ஆண்டு எபேசு நகரிலே ஒரு மாமன்றம் நடக்கிறது. அகில உலக ஆயர் மாமன்றம் நடக்கிறது. அதிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தப்பறையான கொள்கைகள் திருத்தப்படுகின்றன. ஒரு சிலர் சொன்னார்கள் ஆரியோஸ் என்பவர், அவரை சார்ந்த ஒரு சிலர் குழுவினர் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து மனிதர் மட்டும்தான், கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுள் மட்டும்தான், மனிதர் அல்ல என்று சொன்னார்கள். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் தன்னை முழுவதும் பிறருக்கு வெளிப்படுத்த முடியாது. கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் உயிரினம் இறைமகன் இயேசு. எனவே அவர் சாதாரண படைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டது. அது தப்பறையான கொள்கை என்று தவறு என்று சுட்டிக்காட்டிய திரு அவை இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையையும் மனித தன்மையும் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இந்த பின்னணியில் அன்னை மரியாளை பற்றி பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தப்பறையான கொள்கைகள் கொண்டிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசு மனித உருவு கொண்டிருப்பதால், மனித தன்மை கொண்டிருப்பதால் அந்த மனிதனை பெற்றெடுத்த அன்னை மரியாள் இயேசுவின் தாய், அவர் கடவுளுடைய தாய் அல்ல என்று சொன்னார்கள். ஆனால் திருச்சங்கம் தெளிவாக கூறி இயேசு கிறிஸ்து மனிதனுமாகவும் கடவுளாகவும் இருப்பதால், ஒரே நேரத்தில் இறைத்தன்மையும் மனித தன்மையும் அவரிடம் நிறைந்திருப்பதால் அவர் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவாகிய மனிதனுடைய தாய் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய கடவுளின் தாய் என்று சொன்னார்கள். இதை கிரேக்க மொழியில் சொல்வோமே என்றால் கிறிஸ்தோட்டோகோஸ் மட்டுமல்ல, இயேசுவை பெற்றெடுத்த அந்த மனித உருகொண்ட இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அந்த இயேசுவிலே புதைந்திருந்த அந்த இறை தன்மை தியோட்டோகோஸ், கடவுளுடைய தன்மையையும் சேர்த்து அவர் பெற்றெடுத்ததால் அவர் கடவுளின் தாய் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் கடவுளுடைய தாய் என்று திரு அவை அழகாக எடுத்து கூறுகின்றது. ஆம், நாம் அன்னையாக போற்றி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த அன்னை கடவுளுடைய தாயாக விளங்குகின்றார். அந்த கடவுள் மனிதனாக உருவெடுத்த போது, மனிதனாக இருக்கின்ற போது அந்த தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். தாய் சொன்னதையெல்லாம் கேட்டார். மகன் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் தாய் மகனிடம் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் அந்த மகன் செய்தார். அதுபோல இன்று விண்ணகத்தில் இருந்து கொண்டு நாம் கேட்பதையெல்லாம் தனது மகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். நாம் இவ்வளவு கூட்டமாக அமர்ந்து அதிகாலையிலேயே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. எந்த நம்பிக்கை? எதை நாம் நம்பிக்கையோடு அன்னை மரியாள் வழியாக வேண்டுகிறோமோ அதை கண்டிப்பாக தனது மகனிடமிருந்து அவர் பெற்றுக் கொடுப்பார். ஏனெனில் அவர் கடவுளுடைய தாயாக விளங்குகின்றார். கடவுள் எல்லாம் படைத்தவராக இருக்கின்றார். கடவுளுடைய தாயாக இருக்கின்றவர், கடவுள் இவருடைய வார்த்தையை தட்டாமல் இருக்கின்றவர், இவரிடம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் நமக்கு பெற்றுக் கொடுப்பவராக இவர் விளங்குகின்றார்.
இவர் எப்படி கடவுளுக்கு தாய் என்று விளக்கப்பட்டதோ அதற்கப்புறம் அன்னை மரியாளை பற்றிய பலவிதமான திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன. கீழே திருச்சபையிலே விண்ணகத்திற்கு அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழா கொண்டாடப்பட்டது. அவளை விண்ணகத்தின் அரசியாக பார்த்தார்கள், விண்ணகத்தின் திறவுகோலாக பார்த்தார்கள், சக்தி வாய்ந்த பரிந்து பேசுவோராக திரு அவை பார்த்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளிடமிருந்து மக்களுக்கு இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அன்னை மரியாளாகவும் அன்னை மரியாள் விளங்குகின்றார். எனவேதான் அன்னை மரியாளுடைய பலவிதமான திருவிழாக்கள் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இது மக்களுடைய மத்தியிலே இருந்து வந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக, திரு அவை கொடுத்த கோட்பாடின் வெளிப்பாடாக இது இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் நாம் இன்று அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்து ஒரு முக்கியமாக அன்னை மரியாளை பற்றி திரு அவை கொடுப்பது அன்னை மரியாள் என்றும் கன்னியாத மரியாள். இயேசுவை தனது வயிற்றிலே உதரத்திலே தாங்கி இருக்கும் போதும் சரி, குழந்தையை பெற்றெடுக்கும் போதும் சரி, குழந்தையை பெற்றெடுத்த பிறகும் சரி, இன்றும் என்றும் அவர் கன்னியாக விளங்குகின்றார். ஏனெனில் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் கருவுற்று தனது கன்னிமை குன்றாமலே இந்த மகனை பெற்றெடுத்து கொடுத்தவர் இன்றும் அவர் அன்னை ஆண்டவருடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுப்பவராக என்றும் கன்னியாக விளங்குகின்றார். அடுத்த திரு அவை பலவிதமான கோட்பாடுகளை கொடுத்துக் கொண்டிருந்தது. கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய திரந்தன் சங்கம் என்ன சொல்கிறது என்றால், அன்னை மரியாளை பற்றி பேசுகின்ற போது அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கங்களும் நாம் செய்கின்ற ஜெபங்களும் அவர் பெற்றெடுத்த இறைமகன் இயேசுவுக்கே சென்று அடைகின்றன. நாம் செய்கின்ற வணக்கங்களும் நாம் எடுக்கின்ற ஏறெடுப்பும் ஜெபங்களும் அனைத்தும் இறைமகன் இயேசுவிடம் சென்றடைகின்றன. அன்னை மரியாள் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை. அவருக்கு நாம் சேர்க்கின்ற பெருமை எல்லாம் அவருடைய மகனுக்கு பெருமையாக கொடுக்கிறார் என்று தெளிவாக எடுத்து கூறுகின்றது. 1854ஆம் ஆண்டு இன்னொரு அழகான திரு அவையுடைய கோட்பாடு விசுவாசத்தின் அறிக்கையாக கொடுக்கின்றது. என்ன சொல்கிறது என்றால், அன்னை மரியாள் அமல உற்பவி என்று அழகாக சொல்லப்படுகின்றது. அமல உற்பவி என்று சொல்லுகின்ற போது அன்னை மரியாள் ஆண்டவரை தாங்குகிற உள்ளத்தை பெற்றிருப்பதால் அவர் புனிதமான கடவுளை பெற்றெடுப்பதற்கு ஒரு புனிதமான இனம் தேவைப்பட்டது. எனவே கடவுள் அவரை மாசு மறுவின்றி எந்த பாவமும் இல்லாமல் ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவரை தோன்ற செய்தார் என்று அழகாக அந்த அன்னை மரியாளை பற்றிய அவருடைய உண்மை நிலையை எடுத்து கூறுகிறது. ஏனெனில் அன்னை மரியா அமல உற்பவியாக இருக்கின்றார். இதேதான் 1858ஆம் ஆண்டு 4 ஆண்டுகள் கழித்து லூர்து நகரிலே பெர்னதத்துக்கு காட்சி கொடுக்கின்ற போது அன்னை மரியாள் தெளிவாக சொல்லுவார், உங்களது பெயர் என்ன என்று பெர்னதத்து கேட்கின்ற போது அன்னை மரியாள் சொல்லுவார், நாமே அமல உற்பவம் என்று அழகாக சொல்லுவார். ஆக அன்னை மரியாளால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை திரு அவையினால் கோட்பாடில் விளக்கப்பட்ட உண்மையாக அன்னை மரியாள் விளங்குகின்றார், அமல உற்பவியாக இருக்கின்றார். அன்னை மரியாள் இந்த உலகத்தின் வாழ்வை நிறைவு செய்த பிறகு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அவருடைய இறப்பு எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற போது, அவர் தனது இந்த உலக வாழ்வை முடிவு செய்த பிறகு இந்த உலக வாழ்வின் நிறைவில் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் இறந்தாரா, எப்படி இறந்தார் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் இது எங்கிருந்து எடுக்கிறார் என்றால், ஆதி திருச்சபையில் இருந்தே நான் சொன்னது போல, ஏற்கனவே சொல்லப்பட்டது போல, அந்த யாக்கோபு நற்செய்தியிலே, தோமையார் நற்செய்தியிலே, இது போன்ற பல புத்தகங்களிலே அன்னை மரியா இறந்த உடனேயே ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று ஏற்கனவே மக்கள் நம்பி இருந்ததை இவர் விளக்கமாக திரு அவை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக என்ன செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய மடலின் வழியாக 1946ஆம் ஆண்டு தேய் பார்தே விர்ஜினிஸ் மரியே என்ற மடலின் வழியாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயர்களுக்கும் மடல் அனுப்புகின்றார். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாரா? இது நம்பிக்கை என்ன? மக்கள் என்ன நம்புகிறார்கள்? உங்களுடைய நம்பிக்கை என்ன என்று உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயர்களுக்கும் அவர் மடல் அனுப்புகின்றார்.
அந்த சென்சுஸ் ஃபிதேயி என்று சொல்லக்கூடிய மக்களின் நம்பிக்கை நிறைந்த வாழ்வை தேடி எடுத்து உலகத்தில் இருந்த அப்போது இருந்த 1181 ஆயர்கள் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற பதிலை தெளிவாக கொடுக்கிறார்கள். 6 ஆயர்கள் மட்டும் இதற்கு மறுமொழியாக வேறு விதமாக பதில் தந்திருந்தார்கள். மற்ற அனைத்து ஆயர்களும் கொடுக்க அதை உள்வாங்கி எக்ஸ் கத்தீட்ரா என்று சொல்லக்கூடிய தனது வலுவா வரத்தை பயன்படுத்தி அன்னை மரியாள் விண்ணகத்தோடும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை தெளிவாக அவர் கூறுகின்றார். ஆம், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். இன்று விண்ணகத்தின் அரசியாக இருக்கின்றார். விண்ணகத்தின் அரசியாக இருக்கிறார் என்றால் இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் நாம் கேட்டது போல பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் என்ன சொல்கிறார்? இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தார். இறந்தோரின் முதற்கனியாக இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த உயிர்ப்பின் மாண்பிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பிலே முதன்மையாக விளங்குகின்ற அன்னை மரியாளை அந்த உயிர்ப்பிலே பங்கு பெற செய்கின்றார். அந்த உயிர்ப்பின் மேன்மைக்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தலையாகிய இயேசு எங்கு சென்றாரோ அங்கு அன்னை மரியாள் சென்றிருக்கின்றார். அங்கு நாமும் ஒவ்வொருவரும் இறந்த பிறகு செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிலை வாழ்வானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த புனித வாழ்வு வாழ்வதற்கு அன்னை மரியாள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அருளை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். இதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் அன்னை மரியாளை பற்றி பேசும்போது தெளிவாக கூறுகிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய ஏடான திருவையை பற்றி பேசுகின்ற லூமன் ஜென்சியம் என்ற ஏடானது 8வது அதிகாரத்தில் அன்னை மரியாளை பற்றி அழகாக எடுத்து இயம்புகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், திருச்சபையினுடைய சீடத்துவத்திற்கு கிறிஸ்துவ வாழ்வுக்கு அன்னை மரியாள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். நாம் எப்படி ஒரு சீடத்துவ வாழ்வு வாழ வேண்டும், எப்படி இயேசு விரும்புகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவர் அன்னை மரியாள். அதோடு மட்டுமல்ல, நமக்காக வேண்டுபவராக, நமக்காக பரிந்து பேசுபவராக, அருளை பெற்றுக் கொடுப்பவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பாரம்பரியத்தை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட கொள்கைகளெல்லாம் உள்ளடக்கி 2ஆம் வத்திக்கான் சங்கம் விவிலியத்தை மையப்படுத்தி விவிலியத்தில் அன்னை மரியாள் எப்படி சொல்லப்படுகிறார் என்று கோடிட்டு காட்டி விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மேற்கோள்களையும் காட்டி அன்னை மரியாள் கடவுளுடைய தாய், நமது தாய் என்று அழகாக எடுத்து கூறுகின்றது. மேலும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் அன்னை மரியாளை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறது என்றால், அவர் ஒரு துணையாளர், நமக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார், நம்மளுடைய உபகாரியாக இருக்கின்றார், மீட்பை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். மீட்பை கொடுப்பவர் இறைமகன் இயேசு. மீட்பு என்பது ஆண்டவருடைய சிலுவை, சாவு, உயிர்ப்பின் வழியாக மீட்பு வருகின்றது. ஆனால் அந்த உயிர்ப்பை ஆண்டவர் பெற்றுக் கொடுக்கின்ற போது, சிலுவையின் வழியாக மீட்பை பெற்றுக் கொடுக்கின்ற போது அன்னை மரியாள் உடன் இருந்தார். ஆண்டவர் அந்த உயிர்ப்பின் பாதை, அந்த மீட்பின் பாதையிலே செல்லும் போது ஆண்டவரை, தனது மகனை உற்சாகப்படுத்தி மீட்பை இந்த மக்களுக்கு கொண்டு வர ஒரு கருவியாக அவரை உற்சாகப்படுத்தினார். அந்த அன்னை மரியாள் இன்று நமக்கு அந்த மீட்பை தனது மகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். எனவேதான் நாம் சொல்லுகிறோம், மீட்பின் உடன் உழைப்பாளி, மீட்பின் கருவி என்று சொல்லுகிறோம். மீட்பு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் வருகின்றது. அந்த மீட்பில் உடனிருந்த அன்னை இன்று நமக்கு அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மீட்பை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். என் அன்பார்ந்த மக்களே, அப்படி என்றால் நமது வாழ்க்கை முழுவதுமாக நாம் சிந்தித்து பார்ப்போமே என்றால், வாழ்வின் எல்லா நிலைகளையும் அறிந்த அன்னை நம்முடைய வாழ்வை அறிந்தவராக, நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்பவராக, நமது தேவைகளை நிறைவேற்றுபவராக, வாழ்வின் நிறைவாக புனிதத்துவத்தில் நம்மளை வளர வைத்து வாழ்வின் நிறைவாக மீட்பையும் கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்கள். அன்னை மரியாள் சொன்னது போல, எல்லா தலைமுறையினரும் என்னை போற்றும் என்று சொன்னது போல, அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப இன்று நாம் அன்னையை போற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த காமநாயக்கம்பட்டி என்ற இந்த புனித மண்ணிலே இங்கு இறை வார்த்தை கொடுக்கப்பட்டு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக
இருந்தபோது இந்த ஆண்டு திருவிழாவானது நமக்கு விசேஷ விதமாக இன்னும் ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நம்பிக்கையின் விளைநிலமாக இருக்கின்ற இந்த மறைத்தளம் அந்த நம்பிக்கையை நம்மை உறுதிப்படுத்துகின்றது. நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தப்பட்ட நாமும் பிறருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். நமது குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு நமது நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகின்றார். அன்னை மரியாளுடைய ஆசையெல்லாம் அவர் மகன் நமது மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மீட்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும், பிறரையும் கண்டுகொள்ள வைக்க வேண்டும் என்பதுதான். எனவே இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற இந்த நல்ல நாளிலே அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தனது மகனிடமிருந்து நிறைவான ஆசிரை பெற்றுக் கொடுக்கின்றார். நாம் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும், அந்த நம்பிக்கையை நமது பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும், எப்படி நம்முடைய முந்தைய தலைமுறையினர் நமக்கு இந்த நம்பிக்கை கொடுத்து இந்த விழா கொண்டாட வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல நாம் அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்வு வாழ வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை மரியாள் ஆண்டவர் வழியாக நமக்கு இறையருளை நிறைவாக பெற்று தரட்டும். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற நாம் பல வேண்டுதல்களோடும் பல ஏக்கங்களோடும் ஜெபங்களோடும் வந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் இருக்கின்ற பிரசன்னமானது எப்போதும் நமக்கு நிறைவே தருகின்றது. எப்படி கானாவூர் திருமணத்திலே அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவருடைய தேவையை எப்படி அன்னை மரியாள் தனது மகன் வழியாக நிறைவேற்றி வைத்தாரோ அதுபோல இன்றும் நமது தேவைகளை நிறைவேற்றி வைப்பவராக இருக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையிலே நமது வேண்டுதல்களை அவர் வழியாக ஆண்டவரிடம் எடுத்து வருவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, உமது திரு அவையை காத்து வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதியும். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார் என்ற அன்னையின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர்களின் பணி வாழ்வில் நீர்தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பாரத நாட்டின் விடுதலை திருநாளாம் இந்நாளில் விடுதலைக்காக உழைத்த, உயிர் நீத்த அனைவருக்காகவும்
நன்றி கூறுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்திய தேசம் என்பதற்கு எதிராக செயல்படும் எல்லா தீய சக்திகளும் ஒழிக்கப்பட்டு நாட்டு மக்கள் எந்நாளும் தோழமையுடனும் புரிந்துணர்வுடனும் சுதந்திரமாக செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் வழியுமான இறைவா, நிலவை போல் அழகும் கதிரவனை போல் ஒளியும் நிறைந்த எம் பரலோகத்தாயின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்ற வந்திருக்கும் எம் பாலை மறைவாட்ட ஆயர் அவர்களையும் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கும் அனைத்து குருக்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஆன்மீக வாழ்வில் அவர்கள் அன்னையைப் போல் துணிவோடு செயல்பட அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களை கொடுத்து காத்திட வேண்டுமென்று பரலோகத்தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, பாரினில் வாழும் உயிர்களை பாசத்தோடு அரவணைத்து காக்கும் எம் பரலோகத்தாயின் பெருவிழாவினை காண தண்ணீர் கண்ட மானை போல் ஓடி வந்திருக்கும் அன்னையின் அன்பு பிள்ளைகள் முழு மனதுடன் எழுப்பும் மன்றாட்டுக்கள் கிடைக்க பெறவும், அன்னையின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மென்மேலும் ஆளப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, கத்தோலிக்க விசுவாச பயணத்தில் 422 ஆண்டுகளை கடந்து நிற்கும் எம் பரலோக தாயின் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறவும், திருத்தலத்தில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் கிடைக்கப் பெறவும், அன்னையின் ஆலயம் பேராலயமாக உயர்த்தப்படவும், இதனால் அன்னையின் புகழ் பாரெங்கும் பரவிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவை நிறை பெற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பனவற்றை பெற்று பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வந்து வருகின்றே, இன்று உமக்கே தருகின்றே. ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். இன்று உமக்கே தருகின்றே. ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
எல்லாம் வல்ல இறைவா, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்களில் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்று உம்மை நாட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலை வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லக்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதுதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கடிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித மிக்க கன்னியையும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்கு மறைசாட்சிகள், புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுள்ளோம், தகுதி உள்ளோம் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறாக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவராக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உம்முடைய ஆட்சியில் கனிவோடு ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியினால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மையும் அருளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பொழிபவரே, அன்பனே நண்பனே, உயிரான உறவாக உள்ளத்தில் மகிழ்வாக என் மன ஆலயத்தில்
வருகிறது. அமர்ந்து தவம் இருந்து தலைவணி உமக்காய் காத்திருந்தேன். உம்மை நம்பி வாழும் என்னை உலகம் வாழும் இறைவன் என்னை வாழும் தலைவன் உறவின் கீதம் பாட என்னுள்ள மகிழ்ந்து ஆடும். அன்பிற்கினிய பரலோக தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட அன்பு தாயினுடைய திருவிழா வாழ்த்துக்களை அனைத்து பக்தர்களாகிய உங்களோடு நன்றியோடும் வாழ்த்துக்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இனிய நாளில் நமக்காக இந்த தேரடி திருப்பலியை அதிகாலை இந்த நேரத்திலே நமக்காக நிறைவேற்றுவதற்காய் நம்மோடு இணைந்திருந்து நமக்காய் ஜெபித்து நமது தேவைகளை ஆயிரம் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் அற்புதமாய் இந்த திருப்பலி வழியாக ஒப்புக் கொடுத்த நமது மண்ணின் மைந்தர், நமது பாளை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு அந்தனிசாமி ஆண்டகை அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நமது நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த இனிய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வந்திருக்கின்ற அனைத்து அன்பு தந்தையர்களையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான வேளையில் அனைத்து இறைமக்களுக்கும் தேவையான
ஆன்மீக உணவை கடந்த நாட்களில் நமக்கு வழங்கிய அன்பு தந்தையர்கள் நேற்றைய நாளிலெல்லாம் சிறப்பாக பாவ சங்கீர்த்தனம், மந்திரிப்பு, ஆலோசனை என்று அனைத்து காரியங்களையும் அன்போடு தந்தையர்கள் நமக்கு உதவி செய்தார்கள். அனைத்து தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவருடைய பெயரால் நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்பிற்குரியவர்களே, இனிமையான இந்த விழா நாட்கள் உங்களுக்கு வசதியாக தங்குவதற்கு, ஜெபிப்பதற்கு, இறை அனுபவம் பெறுவதற்கு, பரலோக தாயினுடைய பராமரிப்பை நிறைவாய் உணர்வதற்கு ஊர் நிர்வாகம் அற்புதமான ஏற்பாடுகளை இந்த விழாவிற்காக செய்திருக்கிறது. அனைத்து துறைகளோடும், எல்லாவித அரசு துறைகளோடும் இணைந்து இதை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். எனவே ஊர் நிர்வாகம், பெரியவர்கள், நமது பங்கு மக்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பயணிகளாய் பரலோக தாயினுடைய பிரசன்னம் நாடி வந்திருக்கிற அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நன்றியோடு வரவேற்கிறேன். உங்கள் வரவு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறது. புண்ணிய பூமியாக்கிய, புதுமை நகராக்கிய இந்த இடத்தில் நீங்கள் விரும்பி வந்த, வேண்டி வந்த, தேடி வந்த அனைத்து நலன்களையும் ஆசிரியையும் பரலோக தாயினுடைய பரிவிலே நீங்கள் நிறைவாய் பெற்று மகள உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி. நமது அன்பான ஆயர் நமக்காக இன்று திருப்பலி நிறைவேற்றி, அதுவும் ஆயரான பிறகு இது முதல் விழா. அன்பு தந்தை எம்எஸ் குறிப்பிட்டது போல தலை விழா. இந்த நாளில் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற விதமாக நம் அனைவருடைய அன்பின் அடையாளமாய் திருமிகு ஜோசப் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கிறார்கள். அன்பு தந்தை இறைவா, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையா நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்கு தலைவணங்கி மன்றாடும். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையா நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வழமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானம் உள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியா கடவுளின் கட்டளைகள் பாதையில் நீங்கள் நடக்கவும், விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே